சிவகாமி, ஐயா என்ன டிஃபன் இன்னைக்கு? இட்லியும் உங்களுக்கு பிடிச்ச சாம்பாரும் வச்சிருக்கேன் ஐயா. ஆ. இந்த சாம்பார் டேஸ்ட் தான் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. பிரமாதம். ஐயா ஆ? என் பொண்ணுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்கேன் ஐயா. நல்ல விஷயம் தானே? ஐயா கல்யாணத்துக்கு 25,000 பணம் தேவைப்படுதுங்க ஐயா. நான் கடனா தான் ஐயா கேக்குறேன். என்னம்மா நிலைமை தெரியாம பேசுற நீ? ஊர்ல எல்லா பிசினஸும் மோசமா போயிட்டு இருக்கு. அம்மா, எதுக்கு இவ்வளவு ஆடம்பரமா இப்ப கல்யாணம்? கோயிலுக்கு போனோமா மாலையை மாத்தணுமான்னு இல்லாம ஊர்ல இருந்து அம்மா வரட்டும். ஆனா நீ நினைக்கிற மாதிரி 25 எல்லாம் கிடைக்காது. மேனேஜர் விட்டாரா? முதலாளியோட BMW ஃபேன்சி நம்பர் என்னாச்சு? என்னையா 30,000 ரூபா கேட்டால் 50,000 ரூபா கொடுத்துருக்கேன்யா. இன்னுமா ரெடியால உள்ளே போனால் அந்த ஆள் காட்டுக்கத்தில் கத்துவான்யா. குட் மார்னிங் சார். வாயா உட்காரு. என்னையாச்சு அந்த BMW? சார் ஃபேன்சி நம்பர் கேட்டிருக்கோம்ல சார், அதான் சார் கொஞ்சம் டிலே ஆகுது. அதுக்கு தானே 1,00,000 ரூபா வாங்கிட்டு போனேன். அப்புறம் என்ன டிலே? 100% இன்னைக்குள்ளே முடிச்சிடுறேன் சார். ஹலோ, எஸ். நான் யாரும் என்னன்னு கேட்காதீங்க. இன்னைக்கு உங்க வீட்டில் ஐடி ரைடு. எப்படியா தப்பிச்சுக்கோங்க சார். என்னாச்சு சார்? யாருன்னு தெரியல, நம்ம வீட்டுக்கு ஐடி ரைடு வருதுன்னு ஃபோன் பண்ணுறான். எவனா வெட்டி பையன் பண்ணிப்பான் சார், அதெல்லாம் நம்பாதீங்க. இல்லை இல்லை இல்லை, இவன் குரலில் ஒரு உண்மையான பதட்டம் இருந்தது. நமக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் யாரை தெரியும்? கமிஷனர் லெவலில் நமக்கு ராகவன் நாயரை தெரியும் சார். ஆனால் அவர் உண்மையானவர், சாமியார், யார்கிட்டையும் எதுவும் வாங்க மாட்டார். எவ்வளவோ சொல்லியும் கேட்காம போன தீபாவளிக்கு வைரத்தையே ப்ரெசண்ட்டாக கொண்டு போய் அவர் முன்னாடி வச்சிங்க. என்ன ஆச்சு? வெளியில் போன்னு சொல்லாத குறையா அவங்கள அவர் அவமானப்படுத்தி அனுப்பிச்சாரு. ஒன்றும் இல்லாமல் தானே இந்த ஊருக்கு வந்தேன். இன்னைக்கு எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கேன்ல. ஃபோனை போடியா, அவர் எப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியும். சார் வணக்கம் சார், நான் சவுந்தரபாண்டி பேசுகிறேன் சார். வணக்கம். எந்த சவுந்தரபாண்டியன்? சார் அண்ணா நகரில் ரியல் எஸ்டேட் பண்ணுறேனே சார். எதுக்கு எனக்கு நீ ஃபோன் பண்ற? என் வீட்டுக்கு ரெய்டு வருதா ஒரு தகவல். அதுக்கு ஞான் வந்து அங்க என்ன செய்ய முடியும்? நீங்க ஃப்ராட் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கான தண்டனையை நிச்சயமா அனுபவிப்பீங்க, அனுபவிக்கணும். சார் தயவு செய்து அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நான் தப்பு பண்ணியிருக்கேன், ஒத்துக்கிறேன். ஆனால் உங்களை பார்த்த பிறகு நானும் ஆசிரமத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் சார். 2-3 மாசத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு ஆசிரமத்திலே போய் செட்டில் ஆகலான்னு இருக்கேன் சார். குருஜி, சார் சொல்லுங்க சார். ஞான் உங்களுக்கு என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லைங்க சார், நான் வந்து சொத்து பத்து கோல்டு அப்படின்ட்டுலாம் எல்லாம் கணக்கில் வச்சுருக்கேன் சார். இந்த வைரத்து மேலே கொஞ்சம் பைத்தியம், அது ஒன்று தான் சார் கணக்கில் வைக்காமல் கொஞ்சம் வச்சுருக்கேன். சரி, அப்போ ஒன்று செய்யுங்க. சார் எல்லா இடத்துலையும் தேடி முடிச்சாச்சு, எதுவும் கிடைக்கல சார். சாரி சார், எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் ராங். இட்ஸ் ஓகே. தண்ணி கொஞ்சம் கிடைக்குமா? ஓ, சில் வாட்டர் இருக்காமா? இல்லைங்க சார், ஐஸ் வாட்டர்லாம் வைக்கிறதில்ல. ஐஸ் கியூப்ஸ் இருந்தால் எடுத்துட்டு வாங்களேன். ஐஸ் கியூப் எல்லாம் இருக்குங்க சார். இல்லைங்கிற வா, இப்படி வந்து நில்லு. சார் நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? இல்லைங்க, இருக்காதுங்க. இருங்க மா, நீங்கள் போய் எடுத்துட்டு வாங்க, போங்க. ம் என்ன சார் இதெல்லாம்? மா, ஃப்ரிட்ஜில் உள்ள எல்லா ஐஸ் கியூப்ஸும் எடுத்துட்டு வாங்க, போங்க.
சார் எல்லா ஐஸ் கியூப்ஸ்குள்ளேயும் டைமண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 20 கோடி ரூபா மதிப்பு வரும். இந்தாங்க இதில் ஒரு சைன் பண்ணுங்கள். ஃபர்தராக என்கொயரி பண்ணணும், எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க. நீங்கள் போங்க சார், பின்னாடி ஆடிட்டர் கூப்பிட்டு வந்துடுறேன். இன்கம் டேக்ஸ் கமிஷனருக்கு ஃபோன் போடியா. ரைடெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதுங்களா? கடைசி நேரத்தில் எல்லாம் சொதப்பிடுச்சு சார். எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க சார். என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம் இரு. என்ன சார், இன்னைக்கு ரைடெல்லாம் சக்ஸஸாக முடிஞ்சுதா சார்? இன்னைக்கு சிட்டியில் எங்கேயுமே ரைடு இல்லையா சார்? என்ன சார் இன்னைக்கு சென்னையில் ரைடே நடக்கலைன்னு சொல்றாங்க? சார் சாமி சத்தியமா சொல்றேன் சார், இன்னைக்கு ரைடு வந்தாங்க சார், எல்லா வைரத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க சார். இது எங்க சார் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்ல முடியுமா சார்? நீங்க தான் எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும் சார். கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போ. சரி சார். அங்கே அசிஸ்டன்ட் கமிஷனர் சத்தியமூர்த்தியை போய் பாரு. ஆ. ஹலோ, 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டைமண்டை வேண்டான்னு சொல்லிட்டு இப்படி மொத்தமாக அடிச்சிட்டீங்களா சார்? அந்த ஆளுக்கு என் மேலெல்லாம் சந்தேகம் வரல. சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அப்புறம் ஒரு 20லேருந்து 25 தேருன்னு சொல்கிறாங்க சார். 20 கோடின்னா 2 கோடியை உங்கள் டீம் எடுத்துக்கோங்க. ஒரு 10 கோடியை என்னுடைய மனைவிட்ட கொடுத்துருங்க. ஒரு 2 கோடியை அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு கொடுத்துரு. மிச்சம் இருக்கிறத குருஜி ஆசிரமத்துக்கு கொடுத்துரு. அப்புறம் சரி, அடுத்த வேட்டைக்கு தயாராகுங்க. சார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களே சார். எல்லாத்தையும் கொடுக்கணும் என்ன கேனியா?